சாலை போக்குவரத்து விழிப்புணர்வினை ஏற்படுத்திடும் வகையில் சேலம் மாநகர காவல்துறை சார்பில் இருசக்கர வாகன தலைக்கவச பேரணி நடைபெற்றது. பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்ற இந்த பேரணி குறித்து ஒரு செய்தி தொகுப்பினை பார்க்கலாம். விபத்திற்கு விடுமுறை கிடையாது. பெரும்பான்மையான சாலை விபத்துகளில் தலையில் ஏற்படும் காயம் உயிரிழப்பிற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. போலீசாரை கண்டதும் அபராதம் மற்றும் வழக்குக்கு பயந்து அவசரமாக தலைக்கவசம் அணிவதும் சிலரின் வழக்கமாக உள்ளது. சாலை என்பது சாகசத்திற்கான இடம் இல்லை என்பதும் போக்குவரத்து விதிகள் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக என்பதை வலியுறுத்தும் வகையில் சாலை போக்குவரத்து விழிப்புணர்வு மாதம் கொண்டாடப்பட்டு வருகிறது. தலைக்கவசம் அணியாமல் இருப்பது விபத்தில் உயிரிழப்பிற்கு காரணமாக அமைந்து விடுவதை தடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் வகையில் சேலம் மாநகர காவல்துறை சார்பில் பிரம்மாண்டமான முறையில் இருசக்கர வாகன தலைக்கவச பேரணி நடத்தப்பட்டது. இந்த பேரணியை சேலம் மாநகர காவல்துறை துணை ஆணையர் கேல்கர் சுப்பிரமணிய பாலச்சந்திரா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியில் முதல் நபராக அவரும் தலைக்கவசம் அணிந்தபடி இருசக்கர வாகனத்தை இயக்கினார். சேலம் மாநகர பகுதியில் கடந்த ஆண்டு நிகழ்ந்த விபத்துகளில் உயிரிழப்பு அதிகரித்துள்ளதை கருத்தில் கொண்டு விழிப்புணர்வு தலைக்கவச பேரணி நடத்தப்படுவதாக அவர் கூறினார். சேலம் சிட்டியில் லாஸ்ட் இயர் 24 கம்பேர் பண்ணும்போது 25 ஓவரால் ஆக்சிடென்ட் கம்மி இருக்குது. பட் ஃபெட்டல் ஆக்சிடென்ட் கம்மி பண்ணுறதுக்காக இது அவேர்னஸ் இருக்குது. 2 வீலர் யூஸ் பண்ணும்போது ப்ராப்பராக டிராஃபிக் ரூல் ஃபாலோ பண்ணணும். ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணக்கூடாது. அண்ட் இம்பார்ட்டன்ட் ஹெல்மெட் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். அதை பற்றி அவேர்னஸ்க்காக ஆல் சிவில் சொசைட்டி அப்புறம் போலீஸ் சைடில் நம்ம இதை பைக் ரேலி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். தலைக்கவச பேரணி அம்மாப்பேட்டையில் தொடங்கி அணைமேடு, மரவநேரி, அஸ்தம்பட்டி, 5 சாலை, புதிய பேருந்து நிலையம், 4 சாலை, ஆட்சியர் அலுவலகம், குகை, பிரபாத் வழியாக சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் நிறைவடைந்தது. பேரணியில் பங்கேற்றோர் தலைக்கவசம் அணிந்தபடியும் தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை உணர்த்தும் விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்டிருந்த பதாகைகளை வைத்தபடியும் கலந்து கொண்டனர். விபத்துகளில் தலைக்காயம் ஏற்படுவதை தவிர்க்க தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார் சேலம் மோட்டார் சைக்கிள் கிளப் அமைப்பைச் சேர்ந்த இளைஞர் குரு. தலையில் அடிப்படுறதுனால தான் சார் நிறைய விபத்தில் தலையில் அடிப்படுறதுனால தான் நிறைய பேர் இறந்துடுறாங்க. இதில் கட்டாயம் ஹெல்மெட் போட்டோம்னா கண்டிப்பாக லைஃப் சேவ் ஆகும். இதில் அரசாங்கம் ஃபைன் போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹெல்மெட்டை போடக்கூடாது. நம்ம உயிரை காத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்டில் வருவாய் ஈட்டக்கூடிய நபர் விபத்தில் சிக்கினால் அந்த குடும்பமே பொருளாதார சூறாவளியில் சிக்கிவிடுகிறது. இதுபோன்ற சூழ்நிலையை முற்றிலும் தவிர்க்க அனைவரும் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்பதே காவல்துறையினரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தலைக்கவசம் உயிர்கவசம் என்பதை வலியுறுத்தும் வகையில் சேலம் மாநகர காவல்துறை நடத்தியுள்ள இந்த இருசக்கர வாகன பேரணி பொதுமக்களிடையே மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.